சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய ஜுட்சுகாசின் கொலாபரேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த ரிவார்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் வருமே, ஒரு அப்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய அப்கமிங் சேஞ்சஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் வரும் இல்லையா, அந்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஸ்டோரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரப்படுறாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராப்லாண்ட் மேப்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த ஒரு கிராப்லாண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவும் விட்டுருவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோக்கனாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு டோக்கனை போய் நீங்கள் வந்து ஸ்டோரில் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை டோக்கன் வேணுமோ அத்தனை டோக்கன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஒரு டோக்கனை வச்சு நான் என்ன ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த ஒரு டோக்கனை வச்சு நீங்கள் ரியல் லைஃப்பில் வீடு கட்ட முடியும்னா கூட இந்த ஒரு கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டூடியோவில் உங்களால் வீடு கட்ட முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் நான் கேமுக்குள்ளே டேஞ்சர் ஜோன் வந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு டேஞ்சர் ஜோனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்குவீங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பஸ்ஸில் வந்து சுற்றிட்டே இருக்குன்னு வச்சுங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆகி டக்குன்னு நின்றும். இந்த ஒரு பஸ்ஸிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஃபியூச்சர் விட்டுருங்கனால அப்படி நிற்கும் போது வேர்ல்ட் இஸ் கோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் இஸ் கோல்டுன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸ் சிஸ்டமே இருக்காது வெண்டிங் டிசைனை தவிர. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைசிங் ஸ்ட்ரோம் அப்படின்னா டேஞ்சர் ஜோன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு டான்ஸ் ஜோனும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வெறுத்துருவாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட்டை வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் விரும்பிடாங்க மேப்புக்குள்ளே உங்களால் காலிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் கொண்டு வரப்போகிறாங்க. நீங்கள் நாக் டவுன் ஆகிட்டா கூட இந்த ஒரு காலிங் வந்து போய் ரெக்வஸ்ட்டை கேட்கும். தூரமாக நீங்கள் நாக் டவுன் ஆகிட்டா கூட உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தால் போக முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் அண்ட் பிப்ரவரி மந்த் பேஸ் பண்ணி வந்து போயா பாஸ் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிடணும். அந்த இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தை பேஸ் பண்ணி இந்த ஒரு போயா பாஸ் நம்ம கேமுக்குள்ள வரப்போகுது அப்படின்ட்டுருங்க. இந்த ஒரு போயா பாஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்படி கோல்டு வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி பயங்கரமாக கொடுத்துச்சுங்க. ஏன்னா மாஸ்க் போட்டு கொள்ளையடிப்பான் போல் அது மாதிரி பயங்கரமாக இருக்கு இல்லையா. அந்த இது கூட வரக்கூடிய எமோட்டு அந்த காஸ்டியூமு அந்த மினி மியூசிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் விடப்படுறாங்க. பேன் ஸ்கின்னு, கிரானைட் ஸ்கின்னு, ரூட் பாக்ஸ் ஸ்கின்னு அண்ட் ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மந்த் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரைட் பாஸை பேஸ் பண்ணி வருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுட்சுகாசின் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் தானே வச்சுக்கலாம். இந்த ஒரு ரிவார்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்டில் விட்டுருக்காங்க. இந்த ஒரு மெயில் பண்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதை ஹீரோவோட பண்டில் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அனிமேலில் வரும் இல்லையா, இந்த ஒரு ஹீரோவோட பண்டில் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காம காம்பா சொல்லுங்கள். அண்ட் இதுபடியே வரக்கூடிய ஃபீமேல் பண்டில்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் நான் கேமுக்கு வரப்போகுது அப்படின்றதுங்க. அது நெக்ஸ்ட்டு பண்ணலாம் பார்க்குறேன் ஹேரை வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் கலராக விட்டுருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஹேர் ஸ்டைலை வச்ச இந்த ஒரு மண்டையை வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுபடியே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹேர் ஸ்டைலை வச்சு இன்னொரு பண்டிலும் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 விதமான காஸ்டியூம் வரப்போகுது. இதுபடியே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா லுக் சேஞ்சர் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து லுக் சேஞ்சராக இருக்கும். நார்மல் பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்குன்னு இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் குத்தும் போது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டாக வருது இல்லையா, இந்த ஒரு எஃபெக்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி எஃபெக்ட் மாதிரி விட்டுருக்காங்க. இந்த எஃபெக்ட்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்னை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு ஆஃபீஸ்லாமே உள்ள பாப்பை பொறுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரோஸாக பேஸ் பண்ணி அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரைபிள் அனிமேஸ் மாதிரி ஒரு எமௌண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு எமௌண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய எஃபெக்ட் தான் வச்சுங்க. பார்த்தாலே தெரியும் நினையா பயங்கரமாக இருக்கு இல்லையா. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அரைபிள் அனிமேஷன் எமௌண்ட் அப்படின்ட்டு இருக்குங்க. ஜுட்சுகாசினை பேஸ் பண்ணி வரக்கூடிய 2 விதமான அரைபிள் அனிமேஷன் எமௌண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு அரைபிள் அனிமேஷன் எமௌண்ட் கூடயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சோபாவில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்துருக்க மாதிரி ஒரு எமௌண்ட்டும் விடப்படுறாங்க அப்படின்றதுங்க. இந்த ஒரு எமௌண்ட்டும் பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த அடுத்த எமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மனிங் பண்ணுற மூலிமா நாய் மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய உல்ஃப் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த உல்ஃப் கூடயே பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் பவர் உண்டாக்குற மாதிரி இன்னொரு எமௌண்ட்டு அந்த பேட்டில் கார்டு அந்த வவுச்சரு அந்த ஒவ்வொரு பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி பேட்டில் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பிஸ்டலை பேஸ் பண்ணி விட்ருக்காங்க தோணுது எனக்கு தெரிஞ்சு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கத்தி ஸ்கின்னு அப்படின்ட்டு இருக்காங்க. 2 விதமான கத்தி ஸ்கின்னு அண்டு பேட்டு ஸ்கின்னு. கொலாபில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின்னு தான். பார்த்தீங்கன்னா சோழ காட்டு பொம்மையை பேஸ் பண்ணி ஒரு பேக் ஸ்கின் விட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தவளை இருந்துயா, அந்த ஒரு தவளையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்கின் விட்ருக்காங்க. அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி ஒரு ஹக்கேலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சோம்பேறி பாண்டா வாட்டுது. இன்னொரு பாண்டா பேஸ் பண்ணி ஒரு முக்கியமானதே பார்த்தீங்கன்னா எல்லா கொலாபரேஷன் வரும்போது பிஆரில் வந்து ஒரு பிளேஸை தூக்கிட்டு இன்னொரு பிளேஸ் வந்து கொண்டு வருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணியும் ஒரு பிளேஸ் வந்து நியூவாக ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா சாமுராய் வில்லேஜ் மாதிரி பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு வில்லேஜ் வந்து நம்ம கேமுக்கு கூட சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க.
ஸோ இது இப்படியே வரக்கூடிய லூட் பாக்ஸ்னு வச்சுலேன். அந்த ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுட்சுகாசினை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்தேங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.